இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு தருகிற தருணங்கள் தற்செயல் என்று எண்ணக்கூடாது. ஆண்டவரே, நீர் விரும்புகிறதை என்னில் செய்தருளும் என்று ஒரு நிமிடம் நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இப்பொழுது எங்கள் நடுவில் நீர் வந்திருக்கிறீர். உம்முடைய செயல் எங்கள் நடுவில் இருக்கிறது. நீர் குயவன், நாங்கள் களிமண். நீர் விரும்புகிறதை எங்களில் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 23வது வசனத்திலே, அப்பொழுது எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அன்பானவர்களே, இங்கு 2 தாலந்துகள் தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை இந்த மனிதன், என்னை விட அவங்களுக்கு இவ்வளவு கிருபைகள் இருக்கிறது, இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நான் அதை விட எவ்வளவு குறைவாக இருக்கிறேன், அவர்கள் தானே என்னை விட அதிகமாக செய்ய வேண்டும் என்று மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்தே நமக்கு கிடைத்த அந்த வாய்ப்புகளை இழந்து விடக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, அநேகர் தங்களுடைய வாழ்வை இழப்பதற்கு காரணமே வேறு யாரையோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இந்த உலகில் கர்த்தர் இன்னும் எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். நமக்கு எவ்வளவு இருக்கிறது என்று அல்ல, இருக்கிறதை எப்படி பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நன்மைகளை எல்லாவற்றையும் நாம் திரும்பி பார்த்து அவைகளை எந்த அளவு பயன்படுத்தி இருக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வகுப்பிலே பல பாடங்கள் நடத்தப்படுகிறது. அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை உண்மையாய் செய்தால் அந்த வகுப்பிலேயே அந்த குழந்தை நன்மதிப்பை பெறும். ஆசிரியர்கள் அந்த குழந்தைகளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள், இவ்வளவு உண்மையாய் இந்த பிள்ளை இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகிலே பல காரியங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்தே நம்முடைய காலத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த இந்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஒருவேளை நாம் இருக்கிற சூழல் வித்தியாசமானதாக இருக்கலாம் அன்பிற்குரியவர்களே, ஆனால் அந்த இடத்திலே அனுப்பின கர்த்தர் எங்கே? அவன் நம்மோடு இல்லையா? அவன் நம்மை தனிமையாக விட்டு போய்விட்டாரா? இல்லையே. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிறதில் நாம் திருப்தியாயிருக்க வேண்டும். நமக்கு இருக்கிறதை நாம் பயன்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த மனிதருக்கு 2 தாலந்து தான் கொடுக்கப்பட்டது. அவர் ஒருபோதும் 5 தாலந்து கொடுக்கப்பட்ட மனிதனை பார்த்தே தன்னுடைய காலத்தை இழக்கவில்லை. அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய கண்கள் கர்த்தரை பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தரை பார்க்க வேண்டும். ஆண்டவரை பார்க்கிற கண்கள் நமக்கு இருந்தால் நிச்சயமாக நாம் அவரோடு சஞ்சரிக்க ஆரம்பிப்போம், அவரோடு நடக்க ஆரம்பிப்போம். எப்படி ஒரு நோவா தன்னுடைய மனைவி, தன்னுடைய 3 ஆண்மக்கள், 3 மருமக்கள், அத்தனை பேர் 8 பேரும் அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்கள் என்று எழுதியிருக்கிறதை பாருங்கள். அது மட்டுமல்ல, அவர் நீதியை பிரசங்கித்தார் என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். எல்லாரும் அவருடைய செய்தியை கேட்டார்கள். வரப்போகிற அழிவை குறித்த செய்தி அவரால் கொடுக்கப்பட்டது. மிகவும் இரக்கமுள்ளவர் நோவா. ஆகவே பேழையை செய்து முடித்த பிறகு ஆண்டவர் அந்த பேழையை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டார். ஆகவே அந்த ஜலப்பிரளயம் வந்தபோது ஒருவர் கூட உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. ஆனால் இந்த நோவா தன்னுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்கு
அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக, அந்த மனைவிக்கு நல்ல கணவராக, முழு குடும்பத்தையும் ஆண்டவரோடு நடத்துகிற ஒரு பெரிய நல்ல பொறுப்பு அவருக்குள் இருந்தது. பிரியமானவர்களே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சற்று நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய இல்லத்தில் பிள்ளைகள் பெற்றோராக இணைந்து கூடி ஜெபம் பண்ண முடிகிறதா? யோசித்து பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து அதிகாலையில எழுந்து கர்த்தரை பாடி ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து நம்மால் ஜெபம் பண்ண முடிகிறதா? இரவு நேரத்தில் எல்லாரும் வந்து நித்திரைக்கு செல்லுவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்துல வந்து பாடி கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க முடிகிறதா? இன்றைக்கு பெற்றோர் வழியாக ஆண்டவருடைய செய்தி குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் இவைகளை உன்னுடைய மனதிலே நீ எழுது, இவைகளை நீ தியானி, குழந்தைகளுக்கு அதை போதி. உட்கார்ந்திருக்கிற போது, எழுந்திருக்கிற போது, நடக்கிற போது கற்றுக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, யாரையோ பார்த்து பார்த்து அவர்களோடு ஒப்பிட்டு தாழ்வு மனப்பான்மையோட நம்முடைய காலங்களை இழந்து விடக்கூடாதே. எதிர்பார்ப்போடு ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நமக்கு கிடைத்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி விட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணித்தால் அதே போல மேன்மை வேறு என்ன இருக்கிறது? பிரியமானவர்களே, அவர் பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11:3. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். எல்லா காரியங்களையும். அது மட்டுமல்ல, அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய வேதத்தை நாம் படிக்கும் போது நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே என்கிற பதத்தை கவனியுங்கள். இந்த உலகிலே நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் நம்மை கற்பிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்கிறதை உணர வேண்டும். அவருடைய சத்தம் எல்லா காரியங்களையும் அவர் கற்பிக்கிறபடியே செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கர்த்தர் பார்க்கிறார். நாம் உத்தமமும் உண்மையும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால் அன்பானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். ஏன் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மால் உத்தமமும் உண்மையுமாய் இருக்க முடியவில்லை? நமக்கு கிடைத்த இந்த கொஞ்ச வாய்ப்பை நாம் ஏன் பயன்படுத்த இயலவில்லை? அவர் சொல்லுகிறதை பாருங்கள். எரேமியா 22வது அதிகாரம் 21வது வசனத்திலே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உன்னோடு சொன்னேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் என்று சொல்லுகிறதை பாருங்கள். ஆகவே எல்லாம் நல்ல ஒரு சூழலாக இருக்கிறது. ஆண்டவர் பேசுகிறார், நீ என்னை தேட வேண்டும், நீ எனக்கு முன்பதாக உத்தமமும் உண்மையுமாய் நடக்க வேண்டும். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உன்னோடு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். ஏனென்றால் உன்னுடைய மனதிலே சில எண்ணங்கள் இருக்கிறது, அதைத்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று துடிப்போடு இருக்கிறாய். என்னுடைய சத்தத்தை கேட்க உனக்கு மனதில்லை. அவர் சொல்லுகிறார், உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே உன் வழக்கம் என்று சொல்லும் போது நம்முடைய நிலைமையை நம்ம யோசித்தா ரொம்ப துக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பழக்கம் எப்பொழுது நம்மிலே வந்தது? நாம் சிறு வயதா இருக்கும் போதே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவம் நமக்கு இல்லை. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாலும் அதற்கு கீழ்ப்படுகிற விருப்பம் நமக்கு இல்லை. எதிர்பார்ப்போடு இப்பொழுது கர்த்தர் நம்மை பார்க்கிறார். என் சத்தத்தை கேட்டு நடக்க மாட்டாயா? எனக்கு முன்பதாக உண்மையா இருப்பதற்கு உன்னை தரமாட்டாயா என்று அந்த ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமா? இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்தே எங்கள் காலங்களை நாங்கள் இழந்து விடாமல் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறவைகளில் உண்மையாயிருப்பதற்கு உம்முடைய சத்தத்தை எப்பொழுதும் கேட்கிற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதியும் என்று
நீர் விரும்புகிறதை முழுவதுமாக நிறைவேற்றி விட்டுவிடும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.